கிளம்பியாச்சு. எங்கடா போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் டூர் கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி. ரொம்ப கூலிங்காக இருக்குப்பா அந்த ஏரியாவில். சார் தான் டூரோட ஆர்கனைசர். ஸோ சார் சொல்கிற பிளேஸ்க்கு தான் நீங்கள் போகிறோம். அங்கே பான் சார் எல்லாமே செல்வம் சார். ஹெல்மெட் போட்டு சார் பரந்தாமன் சார் வாங்க. இவர் தான் வந்து திருச்சி பிரான்ச் மேனேஜர். மரியாதைக்கும் வாசத்திற்கும் நான் போட்டோ எடுத்துக்கிறேன் சார். சார் போட்டோ எடுக்கிறேன் பாருங்க. பரந்தாமன் சார் வாங்க உள்ள. சுத்திட்டே இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் ஒரு பாருங்க சார். சார் நீங்க தெரியல மணி பண்ணி சார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க சார், கொஞ்சம் மேலே இறங்கி. அப்படியே நீங்க அந்த மலை உச்சியில் ஒரு காட்டு எருமை நிற்கிது. அந்த மரத்துக்கு கீழே இருக்கு பாருங்க. அதோ அந்த மரத்துக்கு கீழே ஒரு நல்ல பெரிய காட்டு எருமை நிற்கிது. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறைக்கு போய்கிட்டு இருக்கோம். பூம்பாறை போகிற வழியில் ரொம்ப கூலிங்காக இருக்குது. வந்து டைம் பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக ஒரு 1 மணி தான் ஆகுது. ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. இங்கே ரோட்டு ஓரத்தில் நிறையலாம் போய்கிட்டு இருக்கு. ஏதோ சுவிட்சர்லாண்டுக்கு போன மாதிரி இருக்குப்போ. ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கு. ஒரு பக்கத்தில் நிற்கிற வண்டி கூட தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா பழனி வியூ பாயிண்ட்டு, பழனி நல்லா தெரியும். அடுத்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். மங்கீஸ் ரொம்ப கூலிங்காக இருக்குது. பைக் ஓட்டவே முடியலை. இங்கே பாருங்கள், வண்டி வரவே தெரிய மாட்டேங்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பூம்பாறை. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் தான் இவ்வளோ கூலிங்காக இருக்குது. மதியம் 1 மணிக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல.
அடுத்து பழனியோட வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி நம்ம வந்து பழனிமலை வியூ இப்போ முடிவு பார்க்குறியாங்க வியூ தான் தெரியுது, பழனிமலையை காணோம். அதனால நாங்கள் வந்து சும்மா பழனியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாருங்க அது நடுவில் இருக்கு. மேகம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் பூம்பாறை. இங்கே வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டு, நிறையா படங்கள்லாம் எடுப்பாங்க. தேவராட்ட படம்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க ஒரு சினிமா. இந்த இடம் வந்து ரொம்பவே நேச்சர் பிளேஸாக இருக்கும்ப்பா, ரொம்பவும் கூலிங்காக இருக்கும். பூம்பாறை சார். இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மன்னவனூர், கொடைக்கானலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. மன்னவனூர் போயிட்டு திரும்ப கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னா, முயல் வளர்ப்பு, முயல்கள்லாம் பெரிய பெரிய முயலாக இருந்துச்சு. செம்மறி ஆடு, இது எல்லாமே பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். திரும்ப கொடைக்கானலை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிளேஸில் எப்படி இருக்குது. இங்கே வந்து லேக்கெலாம் இருக்கும், ரொம்பவே நேச்சர் பிளேஸாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட், இங்கே வந்து நிறையா படங்கள்லாம் எடுப்பாங்க. இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த கடையில் ஓரங்களில் இருக்கிற கடையில் டீலாம் குடிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு தான் போனோம். திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ரெண்டு கொடைக்கானல் கரெக்டாக 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு தான், 30 கிலோமீட்டர் போகும். இவங்களை பாருங்க, அந்த ஹீரோ ஹோண்டா வண்டி வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு 2 பேர் சார் 2 பேர் பண்ணுறாங்க. வெங்கட் சாரு, செல்வன் சாரு ஹை ஸ்பீடு வண்டிக்கு முந்தி போயிட்டுருக்காங்கப்பா. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் கட் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க 2 பேரும்.
வண்டி வந்து மாற்ற வண்டி மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேறு குளிரில் நடுக்கிட்டு போயிட்டு இருக்காரு ஒருத்தர் பின்னாடி உட்காந்து. மதுரை பிரான்ச்சோட மேனேஜர். திரும்ப பூம்பாறையில் வந்துட்டோம். நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. பூம்பாறை தெரியுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டில் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு வர வண்டியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்றிட்டு போயிடுவாங்களா ஏற்றாம போயிடுவாங்களான்ட்டு. அங்கே பாருங்க ஒருத்தர் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னா திண்டுக்கல் பிரான்ச் மேனேஜர் பரந்தாமன் சார். எந்திரியா பெரிய வண்டி வருது அதனால எந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு. 2 சைடுமே வண்டி வரவு எந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு. இந்த இடத்துல இறங்கி நிற்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம அப்படித்தான் நிற்போம்னு சொல்லிக்கிட்டு இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒரு லாரி ஃபுல்லாக லோடு. இந்த சந்தன மரக்கட்டை தானே, இந்த சந்தன மரக்கட்டை இந்த புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏற்றிட்டு போன மாதிரி ஒரு லாரி ஏற முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க இதோட ஏற்றிட்டு ஹேர் பின் பண்ணில் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் போய் மெதுவாக ஏறுது. இது என்ன ட்விஸ்ட்டுன்னா அந்த வண்டியும் புகை தள்ளுது, டிரைவரும் வாயில் புகை ஓடிக்கிட்டே போகிறாரு வீடியோ வச்சுக்கிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் புகையாக ஒரு மாதிரி இருந்து அப்படியே மெதுவாக வண்டி போயிட்டே இருக்கு. மேலே ஒரு ஏரோப்ளேன் போய்கிட்டு இருந்துச்சு, அதையும் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துட்டாச்சு. அவ்வளோ லாங்கில் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நிறைய மிருகங்கள்லாம் கிராஸ் ஆகுங்க, ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த லாரியால் அடுத்து நகர முடியலை, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. நிறைய இறந்து மாதிரி போயிட்டே இருக்கும். சைடும் கிடைக்க மாட்டேது. பார்த்தீங்க தெரியும் ஃபுல் ரோடு ஃபுல்லாக மரக்கட்டை. இப்போ வந்து லேக்குக்கிட்ட வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. லேக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்களா. ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கலாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. லேக்கு ரவுண்ட் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லேக்கில் ரவுண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கடைகள் பர்ச்சேசிங் இங்கே நிறையா இருக்குது. என்ன காசுக்காக கொடைக்கானல் வரணும்னா வரும்போது ஏதாவது சொத்து கற்று இருந்தால் அடை வச்சுட்டு கையில் ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா கொண்டுட்டாங்க. அப்போ தான் பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக 2 சைடும் பர்ச்சேசிங் தான். நல்லா இருக்குது, ரொம்ப நிறைய நேச்சராக இருக்குது. நல்ல இயற்கையான பொருள்கள் இங்கே நிறையா கிடைக்குது. கையில் பர்ஃப்யூம் சாக்லேட் எல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸ். பாருங்க ஃபுல்லாக கடையாக இருக்குது. அங்கே வந்து லேக்கில் நடுவில் அழகாக இருந்துச்சு அந்த தண்ணி வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நல்லா அருவி மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் இறங்கியாச்சு. பூரா பேரும் ஊசினாங்கன்னா வாயிலேருந்து புகையாக வருது. பாருங்க மூச்சு விட்டோம்னால புகையாக வருது. மீன் ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தர் தக்காளி நறுக்கிட்டு இருக்காரு, புகை விட்டுக்கிட்டே நறுக்காரு. ரொம்ப கூடி நம்ம தங்கியிருக்க இடத்துல பாருங்க ஒரு 1 ஹவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சின்சியரா. நைட்டு சமையலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. கமலக்கண்ணன் சார் தான் சமையல் மாஸ்டர். இவர் வந்து சிக்கனை கழுவிக்கிட்டு இருக்காரு. வேலையை பார்க்க மாட்டார தான் பிடிச்சி கழுவி விட்டாச்சு. ரெடி ஆகி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சூடா. அடுத்து சுற்றி பார்க்க வந்தாச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட். இங்கே வந்து ரொம்ப பனி மூட்டங்கள் ஓடும், திடீர்னு வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த இடம் எடுக்கிறாரு சார். Guys, let's say
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வண்டியாக இருந்துச்சு. கிளம்பிட்டாங்க 2 பேரும், குளிர் தாங்க முடியலன்ட்டு. இங்கர் சார் வந்து பூராது வரட்டிக்கிட்டு இருக்காரு. லவ்வர் சாருக்கு ஜோடியாக பூரா வரட்டுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐயா தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி அவரே செல்ஃபி எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட் நுழைஞ்சாச்சு. ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சார் பின்னாடி கவருது சார் வண்டி. முடியல. 93 சரி போயிட்டு வந்துடும் சார். பண்ணுவோமா? ஸ்டெப் சொல்லுங்க. ஏய் எனக்கு நான் வரல. ஏய் நீங்க அதை எடி நல்லா ஸ்டெப் சார். இது வந்து பட்டர்ஃப்ளை சாங். ஏய் நான் சார் நான் சொல்ற ஸ்டெப் இத பூரா வீட்ல போட்டு வரேன். பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா? இது வந்து தெம்மா இருக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா? தெம்மா அது அடுத்து வீடியோ எடுக்கறாரு. சரி அந்த பாட்டு இப்படி தான் சொல்லணும். பட்டர் பேராரி கோயிங் அப்படி மாதிரி ஷோல்டர்ல கை வச்சுட்டு இந்த ரொம்ப மறந்து போல தம்பிங்கடா அண்ணன்டா. அது பண்ணுவோமா? தம்பிங்கடா பாட்டு பாடுங்க சார். இது என்ன சார் இந்த விஜய் ஆட்டு வரையா? லட்டி இது போடுங்க சார். இத பூரா யூடியூப்ல போட்டு வரேன். ரெடி தான் வரவ. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? ஓகேவா? வில்லனை புடிக்க வரேன். ஓகேவா? யாரும் சிரிப்பே தெரியும். டேக் கேமரா. எங்க சார் இருங்க சார். சார் டேக் கேமரா ஆக்ஷன் ரோலிங் சார் அப்படினு சொல்லுங்க. பாத்து பண்ணலாம் சார். 1 2 3 காதல் சொன்ன கணமே இந்த கணம். ஏதா பேசுங்க சார். பேசணுமா? காய்ஸ் லைக் சார். இன்னொரு நாள் டூர் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க வந்து இவர் பைக்ல போறனால வண்டி இழுக்க மாட்டேங்குது இவர் சொல்றாரு. யாரு சொல்றா? போங்க சரி போட்டா. இங்க வாங்க. இப்போ வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா குணா குகை. இப்போ இங்கே தான் ரீசெண்டாக ஒரு படம் மஞ்சுசா பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்காங்க. செம்ம ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. மஞ்சுமலை பாய்ஸ்ன்னு ஒரு படம். அது இப்போ தான் மலையாளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல ஹிட்டு, எல்லாருமே பாருங்கள். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா சார். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? குணா குகை. தோராவோட வீட்டுக்கு. சார் எங்கே போகிறீங்க சார்? குணா குகையை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? அபிராமியை பார்க்க போகிறோம். அப்படியே அப்புறம் மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க. ஆனால் ஒரு ஆளை விடாது, எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிட்றது.
அந்த மரத்தை புறம் பார்த்தா ஒரு த்ரில்லிங்காக இருக்குது, ஏதோ பேய் மாதிரி இருக்குது. இதுக்கு நேரம் தான் குணா கோவை இருக்குது. குணா கோவைன்னு போர்டு தான் போட்டிருக்கு தவிர கோவையும் தெரில ஒன்றும் தெரில, செடியாக வளர்ந்துருக்கு. ஸோ அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், உள்ளே போய் பார்க்க முடியாது. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த குரங்கு முனையில் உட்காந்துருக்கு பயமே இல்லாமல் பாரு. அங்கேருந்து கீழே பெரிய குளம் தேனி வரைக்கும் போயிருமாப்பா. அங்கேருந்து கீழே விழுந்தோம்னா பாடி அங்கே தான் போய் எடுக்க முடியுமா. அதனால் வறந்து பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அது எவ்வளோ அருமையாக இருக்குது நேச்சர். தெரியுதான் பள்ளத்தாக்கு எல்லாமே. இங்கே விழுந்தா அங்கே தான் வந்து எடுப்பாங்க நம்ம பாடியெல்லாம். 1000 அடிக்கு கீழே போயிடணும். மணிப்பாட்டி சார் என்ன இங்க போட்டோக்கு போஸ்ட் கொடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டேஜ்கார அண்ணனை கூப்பிட்டுட்டு ஆஃப் ரோடு கிளம்பியாச்சு. ஒரு ரிவரில் போய் குளிக்க போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. கொடைக்கானலேருந்து பல்லங்கின்ற ஏரியாவில் ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இங்கே குளிக்க போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அவர் தான் நம்ம டிரைவர் அண்ணா, காட்டேஜ் ஓனர். என் பேர் தினேஷ், கொடைக்கானல். அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாங்களும் இப்போ அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கோம். ஹலோ ஹாய். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஆளோட பேர் கண்டுபிடிக்கல. நம்ம மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கையில் எடுத்து விடுங்கப்பா. என்னப்பா கை 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 காட்டுங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ஆக்ரோஷம், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ள நம்ம நுழைய போயிருக்கிறோம். பாதையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்குலாம் வந்துட்டு ஆமா கதி கலங்கும். ஆனா அந்த பாதையை உங்களுக்கு காட்ட மாட்டோம். கொடூரமான மிருகங்கள்லாம் வரும். நம்மளை விட கொடூரமான மிருகங்கள்லாம் நம்ம தான் இருக்கிற கொடூரமான மிருகம். டீ கடை இருக்குமா கேளுங்க. டீ கடை இருக்கு, விலங்குகள் இருக்காது. சாரி, ஏன் இப்படி பண்றீங்க? நான் எவ்வளவு சீரியஸா சார் பிளாஸ்டிக் இது கிளாஸ் ஆஃப் ரோட்ல போகும்போது எடுக்கணும். நல்லா அந்த ஆரம்பிச்சது மிகப்பெரிய ஒரு அனகொண்டாவை பார்த்து பயந்து அதுக்கான மயக்கத்தில் இருக்காரு. பாம்பை பார்த்து பயந்தாரு. நல்லதா தெரியும். நீ ஒருத்தனை பிடிச்சி அடிச்ச. நீ ஒருத்தனை அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போய் அடிச்சேன். இதுக்கு பேர் கன்ஃபார்ம். வெயிட் பண்ணி நீங்க 4 பேர் இருக்கீங்க. நம்ம தினேசன் பார்த்தீங்கன்னா வண்டியை தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வண்டியில் உட்காந்து 8 பேர் உயிர் பயத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. வாட சரு சருன்னு போறாருப்பா. இந்த டீ கடை வாங்கிக்கோ சார்.
பாட்டு வந்து சடங்கு பிளான் சார் நீங்கள் தான் சார் காரணம். அடுத்த நாள் சார் ஃபால்ஸ் இருக்குண்ணே. ஆனால் தூக்கி தள்ளுதுன்றீங்களா? நம்ம வண்டிக்கும் பின்னாடி ஒரு வண்டிக்கும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குங்க. பின்னாடி ஒரு பிக்கப் வந்து நம்ம கூட போட்டிக்கு ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் நம்ம தினேசன் இந்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் விரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு வண்டியை. பார்த்தீங்கன்னா தெரியும் மிரரில். பல்லங்கின்ற ஊருக்குள்ள வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டி பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம நாலு சைடே விடாமல் போயிட்டே இருப்பார். கடைசியில் நம்ம தான் ஜெயிச்சிடும். பல்லங்கி வரைக்கும் அந்த வண்டிக்கு சைடே விட மாட்டோம். இது பூரா தீ பிடிச்சி எரியுதா என்ன விற்பனை? அது என்ன அழகு சந்தைகளா? மேலே வர போகலாமா? மேலே வர போகலாமா? இந்த சைடு இங்கே போனோம்னா ஒரு ஃபால்ஸு, அந்த சைடு ட்ரக்கிங் வர மாதிரி ஏறுறது. மைண்ட் போச்சு ஒருக்கா கையை பிடிச்சி இதுதானே அவ்வளோ அந்த கருப்பா தீ பிடிச்சது கருப்பா தெரியுதா? நம்ம குளிக்க போகிற இடம் எங்கே இருந்ததுன்னா கோம்பை காடு. அது நேற்று நைட்டு தீ பிடிச்சி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மலையில். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் நம்ம குளிக்க போகிற ஆறு இருக்குது. இங்கேருந்து பழனி வீடுலாம் ரொம்ப அருமையாக தெரியுது. பழனி மலைக்கோயில், இடுமன் கோயில் எல்லாமே மிக மிக சூப்பராக தெரியுதுப்பா.
வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த இதில் வந்தோம்னா நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் ஓட்டிகிட்டு வர முடியும். லைட்டாக கவனம் சிதறிச்சினாலும் மரணம் தான். ஏன்னா அவ்வளோ ஹேர் பின் பெண்டாக இருக்குது எல்லாமே. அப்படியே அப்படியே அந்த பெண்டில் நிப்பாட்டே பாப்பா. இதோ நமக்கு தெரிகிற ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மலையில் தான் தீப்பிடிச்சு இருந்துச்சு. பழனி வியூ பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருந்து பார்த்தா பழனி மலை மிக அருமையாக தெரிஞ்சு. உருண்டுச்சா? ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா சார்? இன்னும் போகணுமா? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட். நிறையா படம் இங்கே தான் போய் எடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு தனுஷ் படம், இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரக்கன் 2. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அங்கே ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. பழைய வில்லேஜ் பீப்புள்ஸ் மாதிரியே ரெடி பண்ணிட்டுருக்காங்க வீடு எல்லாமே. ஆதிவாசிகள் வாழ்வாங்க அந்த மாதிரி வீடு எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். நிறையா படம் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். அதையும் பார்த்துட்டு அப்படியே ஆற்று கிளம்பியாச்சு. அந்த ஆக்ட்ரஸ்லாம் எங்கே தங்குவாங்க? மேலே வந்துடுவாங்க. நம்மரா ஹோட்டல், இது சாலியா ஹோட்டல் இருக்குல்ல, சாலியா பெரிய ஹோட்டல், மொத்தம் 100 பேர் கங்குவா படத்துக்கு தானே அவ்வளோ அதிகம். ஒரு வழியாக ஆஃப் ரோடு தந்தாச்சுப்பா. இனிமேல் தான் வண்டியில் தூக்கி போகிறோம். டம்மு ஃபுல்லாக மலை பாதையில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ அந்த ஆற்றுக்கு போகணும்னா இப்படி தான் போகணும். ரோடெல்லாம் இருக்காதான். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி மலையில் தான் நம்ம வண்டி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது. இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா மாமரம், பலாப்பழ மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. என்ன பிடிங்கன்னா தோட்டத்துக்கு வரட்டாங்க. இந்த அங்கே தெரியுதா புகை? பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று நைட் அங்கே தான் தீப்பிடிச்சி இருந்துச்சு. இன்னும் அமையாமல் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மோசமாக இருந்துச்சு. கல்லில் போய்கிட்டு இருக்கோம் வண்டி. எங்கே இருக்காங்களா? முள்ளு அது சைஸை சுரண்டி சாப்பிடணும். வரிசை நிறையா இருக்குது. சரி ஒரு வழியாக நம்ம குளிக்க போகிற இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் மழை சீசன் இல்லாதனால தண்ணி கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. சேர்ந்துட்டோம். இங்கே தான் குளிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப போகிறோம். இங்கே குளிச்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதான். இயற்கையான தண்ணி அப்படின்றதுனால மூலிகை கலந்த தண்ணி. ஸோ அண்ணன் அதுக்குள்ளேயும் ஜீப்பை விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆற்றுக்குள்ளேயும். பாருங்கள் தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு வண்டி. இதான் சார் எண்டு. இதான் எண்டு. இந்த தண்ணி குறைஞ்சிருச்சு. இவ்வளோ பேர் அந்த தண்ணிக்கு மேலே வரைக்கும் அங்கே போயிருங்க. அப்படியே போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக முங்கிற பொழுது பேசுது.
வந்து சேர்ந்துட்டு வருவேன் ஆத்தே மக்களே இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரிய வகை பாம்பு வந்துருச்சு. ஆமாம், இந்த நீர்வீழ்ச்சியோடைய ஒரு முடிவு நிலைக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் எண்டிங் பாயிண்ட், நீர்வீழ்ச்சியோட எண்டிங் பாயிண்ட். இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே இங்கே ஜூம் பண்ணி பாருங்கள். இங்கே தான் அணுகொண்டை தான் இறக்கிருந்தாலும் பெரிய பள்ளம். அணுகொண்டை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற இடம் இதெல்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப மலை உச்சியிலேருந்து ரொம்ப அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் யாருக்கும் வரமாட்டாங்க. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு. நம்ம ஸ்மார்ட் குரூப் பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்போ தைக்கும் பார் இங்கே குளிச்சு இப்போ குளிர்தா, இப்போ தண்ணி வந்துச்சுல.